அப்ப என்னோட இந்தியா டாப்புக்கு போக சான்சஸ் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அப்போ 3 டைப் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்குது. முதல்ல ப்ரொபோஷனல் அப்படின்னா ரேஷியோ அடிப்படையில் ஜிஎஸ்டி நம்ம எடுத்துக்கலாம். ரேஷியோ அடிப்படையில் விகித அடிப்படையில் போடக்கூடியது. ரெண்டாவது ப்ரோக்ரஸிவ்னா நான் வேகமா வளர்றேன், அதுக்காக நான் டாக்ஸ் பே பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி, நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ உங்களை திராணிக்கு நிகராக டாக்ஸ் பே பண்றீங்க. இப்போ ரெக்ரெசிவ் அப்படின்னா நான் ஒரு பார்ட் ஆஃப் அமௌண்ட் சம்பாதிக்கும் போது நீ எனக்கு நிறைய டாக்ஸ் போட்டதுனால சம்பாதிக்கிறத குறைச்சிட்டேன். அப்போ என்ன மறுபடியும் இன்னும் அதிகமா சம்பாதிக்க வைக்கிறதுக்காக ஏன் வரியை குறைக்கிறாங்க? ஒரு பார்ட்டுக்கு மேல போகும்போது ஒரு மார்ஜின் பிக்ஸ் பண்ணி இதுக்கு மேல நீ சம்பாதிச்சா உனக்கு வரி குறைன்னு சொல்றாங்க. இப்ப என் ஆசை அதிகமாகுது, அதனால நான் நிறைய பேரை வேலைக்கு வச்சு அதை சீக்கிரமா சம்பாதிச்சிடுறேன். இப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா அது ரெக்ரெசிவா மாறுது. புரியுதா என்ன சொல்றேன்னு? ப்ரொபோஷனல், ப்ரோக்ரெசிவ், ரெக்ரெசிவ் தெரியுதா? தெரியுதுங்க சார். எஸ், தேங்க்யூ தேங்க்யூ. இது தெரியல அப்படின்னா கஷ்டம். ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க சார். தேங்க்யூ சார். காம்ப்ளிகேட்டடான ஒரு கான்செப்ட் ரொம்ப நீங்க ரொம்ப ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சரி, சோ இதுதான் டாக்ஸேஷன் சிஸ்டம். சரியா? இதை ஜஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் வெறும் ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன், வேற எதுவுமே கொடுக்கல. உங்கள்ட்ட வந்து இதை எழுத சொன்னாங்க அப்படின்னா கடகடன்னு எழுதிடணும். இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. சரியா? சோ நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் எழுதினாலே, இப்போ நீங்க என்கிட்ட பேப்பர் தரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க நிறைய எழுதிருக்கீங்க, நான் என்ன தெரியுமா பார்ப்பேன்? உங்க எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்பேன். நீங்க எக்ஸாம்பிள் எழுதிருந்தாலே நான் வந்து மார்க் போட்டுருவேன். வெறும் எக்ஸாம்பிள் தான் நான் பார்ப்பேன். இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நீங்க எழுதுறீங்கன்னா அவ்வளவுதான். இதுக்கு மேல வேற எதையும் பத்தி யோசிக்கவே மாட்டேன். கான்செப்ட் தெரிஞ்சவங்க தான் இந்த எக்ஸாம்பிள் போடுவாங்க. சரியா? சரி, சூப்பர். வாங்க அடுத்த கான்செப்ட்ல போயிடலாம். சோ சரி, நீங்க டாக்ஸ் போடுறீங்க. டாக்ஸ் போடும்போது நீங்க வந்து ஒரு ரிஜிட்டா இருந்தீங்கன்னா, எப்பவுமே ரிஜிட்டா இருந்தீங்கன்னா எல்லாம் டாக்ஸ் பே பண்ண மாட்டான். அதனாலதான் ஆடம் ஸ்மித் சொன்னாரு, சோ டாக்ஸேஷன் போடுறதுக்கு முன்னால ஒரு 4 பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கேனன் ஆஃப் ஈக்விட்டி, கேனன் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் கன்வீனியன்ஸ் அண்ட் கேனன் ஆஃப் எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 கான்செப்ட் வந்து ஃபாலோ பண்ண சொன்னாரு. அது என்ன அப்படின்னு பாத்துடலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கேனன் ஆஃப் ஈக்விட்டி, எல்லாருக்கும் சமமா டாக்ஸ் போடு. அது என்ன சமமாட்டு? சமம்னா எல்லாருக்குமே 50 ரூபா போட்டுக்கலாமா அப்படின்னா இல்ல. நான் 5000 சம்பாதிக்கிறேன்னா எனக்கு 5000க்கு தக்கன வரி. கிருஷ்ணகுமார் சார் வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா சாருக்கு 10,000க்கு தக்கன வரி. பபிதா மேம் வந்து ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்காங்கன்னா அதுக்கு தக்கன வரி. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கட்டக்கூடிய திராணியோட அடிப்படையில போடக்கூடியதான் கேனன் ஆஃப் ஈக்விட்டி. யாருக்கு எவ்வளவு போடணுங்கிறதா கேனன் ஆஃப் ஈக்விட்டி. அதே மாதிரி அந்த கட்டக்கூடிய டாக்ஸ முதல் விஷயம் சொல்லிட்டேன். கட்டக்கூடிய டாக்ஸ சர்டினிட்டி, ஒரு உறுதி கொடுக்கணுங்க. இந்த டாக்ஸ நான் வாங்குறேன், பணத்தை வாங்குறேன். இப்ப எல்லாருமே டாக்ஸ் பே பண்றது இல்லைன்னு நம்ம சொன்னோம். ஆனா ஒரு மக்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்கணும். இந்த பணத்தை வாங்கிட்டு கவர்மெண்ட் ஓட போறது இல்லை நாட்டை விட்டு, உனக்கு தான் பண்ண போகுதுங்கிற ஒரு சர்டினிட்டியை, ஒரு உறுதியை கொடுத்தா மட்டும்தான் மக்கள் வாலண்டியரை கட்டுவான். நீங்க யாரையும் கெஞ்செல்லாம் கேட்க வேண்டாம், அவன் கட்டுவான். நீங்க எல்லாம் மக்களுக்கு பண்ணீங்கன்னா கட்டுவான். மூணாவது கன்வீனியன்ஸ். கன்வீனியன்ஸ் என்ன அப்படின்னா, சோ கன்வீனியன்ஸ் அதாவது நீங்க வாங்கக்கூடிய பணத்தை பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கன்வீனியன்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் வள்ளியூர்ல இருக்கிறேன், நான் என்ன இங்க இருந்து நீங்க சென்னையில வந்து டாக்ஸ் பே பண்ண சொன்னா நான் பண்ணுவேனா? நான் உனக்கு கணக்கு காட்டினாதானே நான் வந்து கட்டணும். நான் கணக்கு காட்ட மாட்டேன். ஏன் இங்க இருந்து அங்க வரைக்கும் வர்றேன், எனக்கு வேற வேலை இல்லையா? சோ அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா கட்ட மாட்டேன். ஆனா அவரு என்ன சொல்றேன், ஆடம் ஸ்மித், அவன் வீட்டுக்கே போய் வாங்கிரு, நீ அவனை ஈஸியா கட்ட வச்சிரு, அவன் கண்டிப்பா கட்டுவான், கட்டாமலாம் போக மாட்டான். இப்ப வீட்டு வெளியிருந்தா உங்க வீட்டுக்கு வந்து நீங்க கட்டாயமா கட்டுவீங்க. சோ இது கன்வீனியன்ஸ் சொல்றோம். இதுல இன்னொன்னு உண்டு, அதை மிஸ் பண்ணிருக்காங்க, சிக்கனம். வாங்குற எல்லா பணத்தையும் இப்ப ஸ்டாலின் சார் வந்து டாக்ஸ் வாங்குறாரு, இவ்வளவு வருவாய் வந்திருக்குன்னு சொல்லி காட்டுவாரு. மொத்தத்தையும் செலவழிக்க மாட்டாரு. மொத்தத்தையும் செலவழிச்சிட்டா என்ன ஆயிரும் அப்படின்னா நாளைக்கு நீங்க கட்ட மாட்டீங்க. ஏன்? உங்கள்ட்ட இருந்து 50 கோடி வாங்கியிருக்காருங்க வரியில மட்டும். 50 கோடியும் செலவழிச்சிட்டா 50 கோடியும் செலவழிச்சிட்டா நாளைக்கே நான் கட்டணும், கட்ட மாட்டேன். ஏன்னா மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை போயிரும். இவர் மொத்த பணத்தையும் செலவழிக்காரு, என்னதான் பண்றாருன்னே தெரியலையா? அப்போ மக்களுக்கு சிக்கனத்தை காட்டணும், இவ்வளவுதான் செலவழிச்சே மீதி இருக்குது இப்படிங்கிற சிக்கனத்தை காட்டணும். ஆனா பெரும்பாலும் எக்கனாமி பொறுத்தவரை சர்ப்ளஸ் இருக்காது. எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எஸ் கண்டிப்பா, அதாவது பற்றாக்குறையா இருக்கும். ஓகேவா? டெபிசிட் இருக்கும். ஏன் அப்படின்னா எக்கனாமியோட கோல்டன் ரூல் என்ன சொல்லுதுன்னா, நான் என் கையில பணம் இல்லைனாதாங்க உழைக்க தயாரா இருப்பேன். இப்போ எஸ் கரெக்ட், எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இப்போ மகேஷ் இருக்கிறேன், என் அமௌண்ட் இல்லைனாதாங்க நான் வந்து வேலைக்கு போறதுக்கு ஆசைப்படுவேன். என் கையில சர்ப்ளஸா நிறைய பணம் இருந்துச்சுன்னா அது போட்டு எதுக்கு போய்கிட்டு. இப்போ யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னா இப்போதைக்கு நான் வரல, எனக்கு பிஸியா இருக்கேன், நான் அப்புறமா பாக்கலாமா. ஆனா பணம் இல்லைன்னா என்ன தெரியுமா பண்ணுவேன், ஓடி ஓடி வேலை செய்வேன். அதனால வேணும்னே நம்ம என்ன பண்ணுவோம், கடன் வாங்கி செலவழிப்போம். எக்கனாமியோட ரூலே இதுதான். சோ அதுதான் எக்கனாமி சொல்லி தருது. அப்படி பண்ணாதான் எல்லாரும் உழைப்பாங்கிறத சொல்லி தருது. சரி, நம்ம அதை நடத்தலாம். சரி, அப்போ கேனன் ஆஃப் கன்வீனியன்ஸ், எல்லாரையும் கட்ட வைக்கணும். மூணாவது கேனன் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லக்கூடிய இந்த பிளெக்சிபிலிட்டி. ஒரு ஆள் எவ்வளவு சம்பாதிக்கிறாரோ அதுக்கு தக்கனதான் அவருக்கு வரி பண்ணாதான் உற்பத்தி வரின்னு சொல்றோம். சோ ப்ரொடக்ஷன். ஓகே, அதே மாதிரி பிளெக்சிபிலிட்டி இருக்கணும். அதாவது
நான் இப்ப இன்னைக்கு வந்து என்கிட்ட வந்து 10 லட்சம் இருந்து நான் அதுக்காண்டி டாக்ஸ் பே பண்ணேன். நாளைக்கு எனக்கு ஒரு லாஸ் ஆயிட்டுங்க. நான் ஒரு 2 லட்சம் தான் இப்ப சம்பாதிச்சிட்டு இருக்கேன். என்ன அன்னைக்கு 10 லட்சம் சம்பாதிச்சு அதே கணக்க வச்சுட்டு நீ எனக்கு கட்ட சொன்னா நான் கட்டுவேனா? ஏமாத்த ஆரம்பிப்பேன். ஏன்னா எனக்கு கட்டினா கஷ்டமா இருக்குது. அதனால எனக்கு நீங்க ஃபிளெக்சிபிலிட்டியே தரல. அப்போ ஃபிளெக்சிபிலிட்டியாவும் விடணும். அப்ப 4 கான்செப்டை ஃபாலோ பண்ணிட்டு சொல்றாரு. கேனான் ஆஃப் ஈக்விட்டி, கேனான் ஆஃப் செக்யூரிட்டி, கன்வீனியன்ஸ் அண்ட் கேனான் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லி 4 டைப் ஆஃப்ல ஆடம் ஸ்மித் ஃபாலோ பண்ண சொல்றாரு. சோ இதுதான் நம்ம 4 பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன் சிஸ்டம் நம்ம சொல்றோம். சரியா? புரியுதா எல்லாருக்கும்? சார் புரியுதுங்க சார். ஓகே ஃபைன். மணி வந்து 8 மணி சார். நான் கொஞ்சம் தாமதிச்சோம்ல, அதுக்கு தண்டனை எதுவும் கிடையாதா? இல்ல ஐயோ நீங்க வர்றதுதான் சார் பெரிய விஷயம். நம்ம தண்டிக்கிற அளவுக்கு எல்லாம் கிருஷ்ணா கிருஷ்ணா கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கு. மகேஷ் சார் எடுப்பாரு, எடுங்க சார். தேங்க்யூ சோ மச். கொஞ்சம் தூரம் போவோம். கிருஷ்ணா கிருஷ்ணா சார் எப்படி சார் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். நீங்க திட்டுவீங்கன்னா நான் 8 மணிக்கு க்ளோஸ் பண்ணிச்சேன். இல்ல எக்கனாமிக்ஸ் கிளாஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கேட்போம். அதான் டாக்ஸ் இவ்வளவு நேரம் டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. நீங்க வந்து நல்லா இருந்திருக்கா? சரி சரி சரி. ஓகே 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 ஃபைன். கொஞ்சம் தூரம் அப்படி போட்டும். வெரி குட். ஓகே 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 தேங்க்யூ. மக்கள் எல்லாம் கொஞ்சம் இருங்க. உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தா சொல்லிருங்க. சரியா? கொஞ்சம் போமா, அப்பதான் நல்லா இருக்கும். ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கு. நல்லா இருக்குங்க சார், இருக்கிறோம் சார். ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. சோ அப்போ வந்து நான் இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டாக்ஸ் ரொம்ப முக்கியம் தான். பட் டாக்ஸை கட்டுறதுக்கு எல்லாரையும் வைக்கணும்னா அவனுக்கு நீங்க ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி கொடுக்கணும். அதுதான் ஆடம் ஸ்மித் சொல்றாரு, த 4 பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன். ஓகேவா? சோ அடுத்து எதை பத்தி பேசலாம் அப்படின்னா டைப் ஆஃப் டாக்ஸ். சோ 2 டைப் ஆஃப் இருக்கு. டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட இந்தியால மட்டும் இல்லாம ஆல் ஓவர் கண்ட்ரீஸ்லயும் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? சோ அது ஜஸ்ட் இங்க நம்ம பாத்துடலாம். சோ டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட இன்கம் டாக்ஸ் ஆகட்டும், நீங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்களோ அதுக்கு தக்கன டாக்ஸ் கட்டணும். ஒரு கார்பரேட் நீங்க ஒரு கம்பெனி நடத்துறீங்கன்னா அதுக்கு டைரக்டா கேட்பான் எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிறது கார்பரேட் டாக்ஸ் ஆகட்டும். கேபிட்டல் கெயின் டாக்ஸ், மூலதன வரி. நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேனோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தக்க நான் வரி கட்டணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தென் செக்யூரிட்டி அண்ட் டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படின்னா நான் பத்திரம் வாங்குறேன் அப்படின்னா அந்த பத்திரத்துக்கு டைரக்டா ஒரு டாக்ஸ் போடுறான் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு பேப்பர் தான் A4 பேப்பர், எவ்வளவு 2 ரூபாய். இதுல ஒரு ஸ்டாம்ப் இருக்குங்க. ஒரு ஸ்டாம்ப் இருந்ததுனால இந்த பேப்பரோட ரேட் 100 ரூபாய். 100 ரூபாய் பத்திரம். சோ இதை நம்ம என்ன சொல்றோம்? டிரெக்ட்னு சொல்றோம். சோ அதே மாதிரி இந்த சரி இன்டைரக்ட் டாக்ஸ். இன்டைரக்ட் டாக்ஸ்னா சர்வீஸ் டாக்ஸ் ஆகட்டும், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் ஆகட்டும், கஸ்டம்னு சொல்லக்கூடிய கஸ்டம் டாக்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டோல் டாக்ஸ் ஆகட்டும், வேல்யூ ஆடட் டாக்ஸ். வேல்யூ ஆடட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம அடுத்து பேச போறோம் வேல்யூ ஆடட்னா என்னங்கிறது. ஓகேவா? மதிப்பு கூட்டல் வரி பார்க்க போறோம். சோ எக்ஸைஸ் டாக்ஸ், சேல்ஸ் டாக்ஸ்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கலாம். சோ 2 டைப் ஆஃப் டாக்ஸேஷன் இருக்கு. நான் பேசிக் ஃபவுண்டேஷன் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. சரியா? சோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட்னு சொல்லி 2 டைப் ஆஃப் நம்ம பார்க்கறோம். ஓகே? சோ இங்க ஒரு ஃபேக்சுவல் டேட்டா வந்து நான் கொடுத்துருப்பேன். இன்கம் டாக்ஸ் நம்மளோட இந்தியால 1961ல ஆக்ட் வந்து போடுறாங்க. யாரு எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ அதுக்கு தக்கன வரி பே பண்ணணும் அப்படிங்கறத நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கு. 1961ல ஆக்ட் போட்டு பிக்ஸ் பண்ணிருக்காங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இன்கம் டாக்ஸை கொண்டு வந்தது யாருன்னா இங்கிலீஷ்காரன் ஜேம்ஸ் வில்சன் தான் கொண்டு வந்தான். ஏன் கொண்டு வந்தானா இந்த 1857ல ஒரு பெரிய ரிவோல்ட் ஒன்று நடந்திருக்கும். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ரிவோல்ட்ல நிறைய பண இழப்பீடு நடந்துருச்சு. அப்பதான் அவன் பிளான் பண்ணி கொண்டு வந்ததா இன்கம் டாக்ஸ். எல்லாம் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்ப அவன் பிளான் பண்ணி என்ன கொண்டு வரானா, வருமானத்துக்கு நம்ம வரியை போட்டுடலாம், போட்டு அது மூலியமா சம்பாதிச்சிடலாம்னு சொல்லி இன்கம் டாக்ஸ முறையா அவன் தான் போடுறான். சரியா? சரி, நம்ம இங்க ஒரு விஷயத்த கொடுத்துருக்கேன் பாருங்க. நம்ம இந்தியால எப்படி ஃபிம்மோட டாக்ஸ் எல்லாம் இருக்குது, நிறுவனங்களோட டாக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். சோ இந்தியன் எக்கனாமி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சோ இந்தியன் எக்கனாமி பொறுத்தவரை நம்ம இந்தியாவை சார்ந்த கம்பெனி, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். என்னோட கம்பெனியோட டர்ன் ஓவர் 50 கோடிக்கு உள்ள இருக்கு அப்படின்னா நான் சார் சின்ன தகவல் மட்டும் சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். 1961ல சார் ஜேம்ஸ் வில்சன் கொண்டு வந்ததுதான் முதல் இன்கம் டாக்ஸ் இன் இந்தியா. ஹி இஸ் கால்ட் அஸ் a father of income tax அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா நீங்க ஏற்கனவே நம்ம ஆரம்பத்திலேயே நீங்க பேசும்போது சொன்னீங்க மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதி அர்த்த சாஸ்திரத்திலேயே இந்தியாவில் வந்து டாக்ஸிங் சிஸ்டம் இருந்ததுக்குண்டான எவிடன்சஸ் வந்து இருக்கு. ஒண்ணு, அதையும் தாண்டி நீங்க இன்னும் அதாவது இன்ஃபினிட்டியா ரிவர்ஸ்ல போனீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா காலங்களையும் அப்பயே நேரடி வரி விதிப்பு முறையும் மறைமுக வரி விதிப்பு முறையும் இருந்ததற்கான மன்னர்கள் காலங்கள்லயே நீங்க மனுஸ்மிருதிக்கு முன்னாடி காலங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலுமே
வரி விதிப்பு முறை இருந்திருக்கு. வரி விதிச்சு அதன் மூலமாக கஜானாவை நிரப்பி அரசர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. அப்பயே நம்ம வந்து வெல் கல்ச்சர்டு சிவிலைசேஷன், அதாவது இப்ப மாதிரி we are example